எல்லா வழக்குகள்லையுமே எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கும். என்னுடைய பார்வையும் இந்த கவின் அவருடைய கொலையில நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு மனம் விரக்தி தன்மைக்கு போயிடுச்சு. ஏன்னா பெரிய அதிகாரத்துவத்தில் கூடிய சில குடும்பங்கள், படித்த குடும்பங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை சார்ந்து சில கொலைகள் நடக்கும்போது மனம் விரக்தி நிலைக்கு போயிடுது. என்ன பண்ணுறது இதுக்கு மேலேங்கிற மாதிரி ஒரு சிந்தனை போகுது. கொலைகள் எந்த அளவுக்கு தப்போ, நான் இந்த கொலையை நியாயப்படுத்தலை. கொலை எந்த அளவுக்கு தப்போ, இது மூலயமா நான் இளம் பெண்களுக்கு, திருநெல்வேலியை சேர்ந்த பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள், நான் கொலையை நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் காதலும் இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அப்படி காதல் தேவையே கிடையாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். ஏன் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஊடகங்கள் இன்னைக்கு காதல் தப்பு இல்லையா, சில உலகம் மாறிடுச்சு, படித்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படி பண்ணலாமா அப்படிலாம் நிறைய நம்ம பேசுகிறோம். தப்பு தான், படிச்சுக்கோங்க, கொலை பண்ணியிருக்கக்கூடாது தான், கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் காதலும் தப்பு தான். நமக்கெலாம் வேறு செலக்டிவ் அமினீஷியா வேறு வந்துடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு ஆணை என்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு, தனியான இடத்துக்கு கூட்டு போய் எனக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி காதலிக்கும் போது நீங்களும் ஏன் போனீங்க கூட, அதெல்லாம் நாங்கள் ஹராஸ்மெண்ட்டாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் நான் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்படி ஜட்ஜு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த நீதிபதியையோ அந்த விஷயத்தையோ கிரிட்டிசைஸ் பண்ணலை. சமூகமாக இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த பதிவை போடுறதுக்கு எனக்கே கொஞ்சம் தைரியம் வேணும் தான். எல்லா சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பசங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆசிரியையா. அதே மாதிரி எல்லா சமூகத்தை சேர்ந்த உடன்பிறவா சகோதரர்கள் எனக்கு இருக்காங்க. நான் இந்த குறிப்பிட்ட சமூகம் இதை சார்ந்து நான் எந்த பதிவுமே நான் போடலை. ஆனால் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி தான் நான் நிறைய பேசுகிறேன். கொலைதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு இந்த சமூகமும் சட்டமும் ஆளாக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சட்டமே இப்படி தான் ஆளாக்குறாங்க. எந்த ஒரு சின்ன இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். பெட்டி கேசஸை சாதாரணமாக நினைக்காதீங்க, பெட்டி கேசஸை சாதாரணமாக நினைக்காதீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டி கேஸோட பின் விளைவுகளாக அது ஒரு 6 மாதத்தில் அது கொலையாக முடிஞ்சிருது. நல்ல நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்க ஒவ்வொரு கேஸ்லேயும் அப்படின்னா இதுதான் நடக்குது. இதை என்னால் ஜாதிய கொடுமையாக பார்க்கவே முடியல. ஜாதி சார்ந்த கொடுமையாக ஆணவ படுகொலைன்னு வேணால் சொல்லுங்கள், ஜாதி ஆணவ படுகொலைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. சென்னை மாதிரியான நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களே என்னுடைய சகாக்களே எப்படிலாம் பேசினாங்க என்னோட கதையிலேன்னு இருக்குது. நம்ம அன்பு தரைக்குறைவாக பேசப்படுது ஒரு காதல் திருமணத்துலேயோ. இப்போ என்னோட கணவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சிறு பிள்ளையிலேருந்தே எனக்கு தெரியும் அவரை. ரொம்ப சிறு பிள்ளையிலேருந்தே அவர் ஒரு குதிரையில் வர ஹீரோ தான் எனக்கு எப்போவுமே. ஆனால் அவருக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம். நான் அப்போவே எனக்கு திருமணம் முடியும் போதே நான் எம்காம் எம்ஃபில் படிச்சிருந்தேன், அவர் டிப்ளமோ தான் படிச்சிருந்தார். ஆனால் அவர் மேலே எனக்கு ஏற்பட்ட அந்த அபிமானம், காதல், அன்பு எல்லாமே அதன் காரணம் என்ன அப்படிங்கிறது வேறையாக இருந்துச்சு. ஒரு செக்யூர்டு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நல்ல ஒரு நண்பனாக இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில். இதெல்லாம் தான் அவரை சார்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னுடைய சகாக்கள் பேசினாங்க, நல்லா படித்து எம்காம் எம்ஃபில் வரைக்கும் நல்ல ஒரு பிஜி டிகிரி எல்லாம் படித்து இருந்த சகாக்கள் என்ன பேசினாங்கன்னா, 10 வயசு டிஃப்ரென்ஸு, அவர் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் அது பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆள் தான். அவங்க பெரியப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனு, அதெல்லாம் வச்சு தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க. இப்படியெல்லாம் தரைக்குறைவாக பேசினாங்க. உடனே கேட்கலாம், நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்களா உங்களுக்காக வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி.
இந்த சமூகம் நம்ம எங்கே இருக்கோம்? இந்த சமூகத்துக்குள்ளே தான் இருக்கோம். கரெக்டு தானே? நான் படித்தவங்களோட லாங்குவேஜ்லேயே நான் சொல்கிறேன். எண்ணங்களுக்கு பவர் அதிகம்னு படித்தவங்க சொல்கிறோமா? நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஊடகங்களில் பேசுகிறோம். இந்த எண்ணங்களுக்கு பவர் வந்து அதிகம். ஒரு மனிதனை பற்றி தண்ணியிலேயே இன்றைக்கி கண்டுபிடிச்சி சொல்கிறான் சயின்டிஃபிக்காக நான் ப்ரூவ் பண்ணவா? சயின்ஸ் படி தண்ணியே வந்து நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப்ஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணியில். அப்போது ஒரு மனிதனுடைய எண்ணம் அடுத்த மனிதனை கோவப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் ஆக்கும், இதெல்லாம் இருக்குது. அப்போ நான் மற்றவங்களுக்காக வாழல, யார் வேணால் எந்த வேணால் சொல்லிட்டு போ. நாய் ரோட்டில் குலைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நாயை பார்த்து திரும்ப நின்று அந்த நாய்க்கு வந்து பதில் சொல்லி அந்த நாயை வெல்னு குலைச்சிட்டா போவோம்? நாய் பாட்டு குலைக்குதுன்னு போயிட்டே இருப்போம். கரெக்டு தானே? அது மாதிரி நம்ம திரும்பி நின்று அந்த நாயை குலைக்க வேண்டாம். நம்ம வேலையை பார்ப்போம். நான் கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து செட் நெட்லாம் கிளியர் பண்ணேன்னு வச்சுப்போம். என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக போயிட்டேன். ஆனால் என்னுடைய அன்பு சந்தேகிக்கப்படுங்கிற ஒரு இடம் வரும்ல, அது வந்து என் கணவரை சேர்ந்தவர்களோ இல்லைன்னா ஒரு வேலைப்பளு காரணமாகவோ இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா கணவன் மனைவி வந்து கொஞ்சம் மதிக்காமல் ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது தொடர்ந்து ஒரு பெண்ணை பற்றி வந்து நீங்கள் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணீங்க, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு திருநெல்வேலியை சேர்ந்த யாருமே என்னை பேசலை. சென்னையை சேர்ந்தவர்கள், என்னுடைய சகாக்கள், நல்லா படித்தவங்க, அவங்க பேசினாங்க. அப்போது ஒரு குடும்பத்தோடைய ஈகோவை தூண்டி விடுறது மனிதர்கள் தானேப்பா எல்லாருமே. நான் திரும்பவும் கொலை வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த குடும்பத்தோட ஈகோவை தூண்டி விடுறது, கலாச்சார டிஃப்ரென்ஸ், ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்த இரு மனிதர்களாக இருந்தாலும் வெவ்வேறு சூழல்களில் வளரும் போது அவங்களோட சூழல்கள் டிஃபர் ஆகுது. காதல் தேவையில்லையே. நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இளைய தலைமுறை வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து தேவைப்படுறாங்க. இப்படி வந்து ஒரு நல்ல இளைய தலைமுறையை வந்து போனது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது உண்மையிலே. சுர்ஜித்தை வந்து நீங்கள் காதல் அப்படி ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இந்த நாட்டோட ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸை இழந்துட்டோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்மளுடைய மனித வளம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மனித வளம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. எல்லா வழக்குகளுமே கொஞ்சம் நுணுக்கமாக கவனிச்சு பாருங்க. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் கொஞ்சம் படித்தவங்க தான். முந்தைய ஒரு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் ஒரு கொலை நம்ம பார்த்தோம். படித்த இன்ஜினியர்ஸ், கொலை செய்தவனும் இன்ஜினியர், கொலை செய்யப்பட்டவனும் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? இது ஒரு மறைமுகமாக ஒரு மாவட்டத்தோடைய சென்ஸை வந்து தூண்டிவிட்டு அந்த மாவட்டத்துடைய மனித வளத்தை அழிஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்படி கண்டுக்காமல் இருக்க முடியாது. நம்ம சமூகம் இப்படி கண்டுக்காமல் இருக்க முடியாது. அப்படி போராடி இருக்கலாம், இப்படி போராடி இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் வந்து இப்படி ஒரு மனித வளத்தை தொலைச்சிட்டோமே. இப்போ அந்த கவின் வந்து நல்லபடியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவளை சுற்றி இன்றைக்கி ஒரு 10 பேர் வந்து அவனை பார்த்து படிச்சிருப்பாங்க, அவனை பார்த்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. இந்த பார்வையெல்லாம் இருக்குல்ல. அப்போ இது ஒரு குடும்பம் சார்ந்த கொலையாக என்னால் பார்க்க முடியல. ஒரு சமூகம் வளர்ந்துடக்கூடாதுன்னு நடக்கிற ஒரு கொலை, அதுக்கு பலிகடாவாக ஆனது தான் வந்து இந்த சுர்ஜித்தோட குடும்பங்கள்லாம். அப்போ எங்கேயோ நமக்கு அந்த ஒரு விஷயம் வருது இல்லை, அந்த ஆணவம் வருது, அதனால அது அவங்க பலியாயிட்டாங்கங்கிறது மட்டும்தான் உண்மை. அப்போ இதுக்குள்ளே இவ்வளோ அரசியல்களும் இவ்வளோ விஷயங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் வந்து பொதுவாக இளம் பிள்ளைகளுக்கு சொல்கிறது அதுதான். உங்கள் பின்னாடி நடந்துட்டு இருக்க அரசியல் தெரியாமல் காதல் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. உங்கள் வேலை பாருங்கள், நிறைய வேலை இருக்குது. காதலை கடந்து இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. காதலையை கூட நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தினா கூட நம்ம நிறைய நன்மைகள் செய்யலாம். நானே அப்படி தான் ஆரம்பித்தேன். உண்மையிலே வந்து ஆரம்ப காலகட்டங்களில் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததாகட்டும், இல்லைனா வந்து சமூகம் சார்ந்து பேசினாலும் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. சீரியஸாக சொல்லணுன்னா நான்லாம் ரொம்ப ஒரே பொம்பளை பிள்ளை, வீட்டில் அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் வந்து அமைதியாக வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டராக தான் நான் வளர்க்கப்பட்டேன். உண்மையை சொல்லணுன்னா
இந்த சமூகம் சார்ந்து பேச ஆரம்பிச்சது இது எல்லாமே வந்து என் கணவருடைய பெரியப்பா வந்து ஒரு பெரிய அரசியல் தலைமையில் இருக்காரு, என் கணவருக்கும் என்னையும் வந்து யாரும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, இப்படி சமூகம் சார்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்ம பிரிஞ்சிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி பேச ஆரம்பித்தேன் ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் பார்த்தா நிறைய பெண் பிள்ளைகள் வந்து பேசும்போது, அக்கா இந்த பிரச்சனை இப்படி போகுதுக்கா, அந்த பிரச்சனை, இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வர மாதிரி தான் அந்த பையன் ஐஐடியில் இருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணி படிப்பான். அந்தளவுக்கான படிப்பை நான் வந்து விடாமுயற்சியோடு படித்ததுக்கான ரீசன் வந்து என் கணவரையும் என்னையும் வந்து பிரிச்சிடக்கூடாது, எந்த ஒரு சமூக சூழலும் எந்த ஒரு வார்த்தையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் நிறைய என்கிட்ட வந்து பேசி, அக்கா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு போகும்போது இப்போ அவங்களுக்கு சார்ந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து ஓவராலாக தீர்வு அப்படின்னு என்னென்னா, தனி மனிதர்கள், அந்த சமூகம் எல்லாமே மாறணும். திரும்பவும் நான் சொல்கிறேன், இப்போ இந்த கவினோட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, படித்து ஐஐடி 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு நபர், அவனை வந்து கொஞ்ச நாளில் அவன் வந்து அவங்க சார்ந்த குழு, அவன் சொல்லிக்கிறதுக்கு மன்னிக்கணும், ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு கோவத்தில் வர வார்த்தை தான் அது. திரும்பியும் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களை எப்படி நீ அவனை சொல்லலாம், அவங்க சமூகத்தை சொல்லுவாங்களா, அவனுங்க அக்கான்னு கூப்பிட்டா நான் அவன்னு சொல்லலாம் தான், கரெக்டு தானே? அந்த சமூகத்தை சேர்ந்த தம்பிகள் இருக்காங்க, அக்கான்னு கூப்பிடுவாங்க. அதில் தவறதால ஒருவேளை தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. இந்த அடிப்படையில் தான் நான் தெரியாமல் அவன் வாயில் வந்துருச்சு. சரி, அவர் கவின் அப்புறம் அவருடைய சூழலை சேர்ந்து இன்றைக்கி 10 பேர் முன்னேறி வந்திருப்பான். அப்போது இது வந்து ஏதோ ஒரு மறைமுகமாக இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை எரிய விட்டுட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. எரியாதீங்கன்னு சொல்கிறேன். கோபம்ங்கிற நெருப்பை வந்து காமிச்சு நீங்கள் எரிஞ்சு போகாதீங்கன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த சமூகத்துக்கு நல்லது. பெண் பிள்ளைகளோட பொறுப்பு நிறைய இருக்குது. பெண் பிள்ளைகளோட பொறுப்பு இல்லாமல் இல்லவே இல்லை. பெண் பிள்ளைகளும் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், தூண்டி விடுறது, நாங்கள் வந்து இப்படி கௌரவமாக இருக்கு அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. பெண் பிள்ளைகளும் அதை குறைச்சிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படிங்கிற போகிற ஒரு விஷயம் வந்து வளர்த்துக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் இளம் வயதில். ஆனால் வந்து அதை தாண்டி இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். கொலைகள் தப்பு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம், கொலை தப்பு கொலை தப்பு கொலை தப்புன்னு. ஆனால் இது நிறுத்துறதுக்கான வழிகள் தெரியல. என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓவராலாக இந்த சமூகம் இது சார்ந்து இருக்க வேண்டிய அவசியத்துக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கிடுறீங்கிறது உண்மை. இப்போ நான்லாம் வந்து என்னோடய உழைப்பு மட்டுமே எனக்கு பிரதானம், நான் உழைச்சி கொடுக்குறேன், நான் எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு குழுவையும் சார்ந்து இல்லை எந்த ஒரு கட்சியையோ இல்லைன்னா எந்த ஒரு ஜாதியையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் வந்து போராடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் போராடினேன். உண்மையிலே நான் உழைக்கிறேன், என் உழைப்புக்கான ஒரு விஷயம். மாணவர்கள் இருக்காங்க, நான் அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரேன், என்னோடய விஷயம் நான் போராடினேன். ஆனால் என்னோடய எதிராளி வந்து ஒரு பெரிய குழுமத்தோடு இருக்காங்க, ஒரு காம்படிஷனே வருது, என்னோடய எதிராளி ஒரு பெரிய குழுமத்தோடு இருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து அவங்க சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நான் எந்த பின்புலத்தையும் காட்டாமல் என்னோடய உழைப்பை மட்டுமே காமிச்சு வாழ்கிறேன்னா, அதே மாதிரி இந்த சமூகம் இல்லைன்னு சொல்ல வரேன். 2 பேர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு காம்படிஷன்லேயே ரன்னிங் ரேஸ்லேயே ஓடுறோம் அப்படின்னா, யாரை அதிகமாக மோட்டிவேட் பண்ணி யார் பக்கத்தில் அதிகமாக இந்த சமூகம் இருக்கணும்னு நினைக்குது, யார் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க, யார் வந்து பண வசதியோடு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் இந்த சமூகம் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டா ஒருத்தரை வந்து கீழே தள்ளணுங்கிற ஒரு நீதிமன்றங்களுக்கே போனால் கூட இது வழக்கறிஞர்கள் மத்தியிலே கூட நடக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போது இந்த சமூகம் நிர்பந்திக்குது. ஒரு பொது சபையில் போய் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குதுயா, என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கே நியாயம் கிடைக்குது? நான் 10 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன் நீதிமன்றத்துக்கு, எங்கே எனக்கு நியாயம் கிடைக்குது? என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நான் என் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கேன், நான் என்னுடைய எந்த பின்புலத்தையும் பயன்படுத்தலை. ஏன்னா பின்புலத்தை பயன்படுத்தினா அதை தப்பாக பேசுகிறாங்க இல்லையா? இப்போ என்னோடய கணவரை சார்ந்து நான் வாழ்ந்திருக்கலாம்,
என் கணவருடைய பெரியப்பாவுடைய அந்த கட்சி சார்ந்த பெருமைகளை பேசி நான் வந்து வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் இதுக்காக தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா? இப்படிலாம் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன், என்னோடய உழைப்பு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா படிக்க வச்சுருக்காரு, அதை நம்பி நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அப்படி தானே எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய பின்னாடி இருக்க பின்பலங்களை, எங்கள் சப்போர்ட் சிஸ்டமை எதுக்காகவும் கூப்பிடக்கூடாது, எதுக்காகவும் வந்து நாங்கள் பேசக்கூடாது. நாங்கள் வந்து எங்கள் உழைப்பை காமிச்சு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனால் எங்களுக்கு எதிராக ஒரு போட்டி நடக்கும்போது எதிராளிகள் வந்து அவங்களுடைய பவர்ஸை காமிப்பாங்க, அவங்களோட பவர் சார்ந்த விஷயங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்படின்னா அப்போ எனக்கும் என்ன தோணுது, பேசாமல் அவர் காலில் போய் விழுந்துட்டு பேசாமல் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன தப்பு இருக்குது, ஊரவே தாலி கட்டின என் புருஷன் அப்படின்னு தான் என்னோட விஷயம் தோணுது எனக்கு. அப்போ இந்த சமூகம் எப்படி மாற்றுறாங்க இல்லையா? உழைப்புக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரோட பின்புலம் என்ன, அதுக்கான மரியாதையை தான் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் ஆணவ கொலைன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஆணவமாக வந்து என் பொண்ணு வந்து வேறு யாரையும் லவ் பண்ணக்கூடாது, இல்லாட்டி எங்கள் அக்கா வேறு யாரும் லவ் பண்ணக்கூடாது, எனக்கு அது அசிங்கமாக இருக்குது, ஏதோ லவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டுருக்கீங்களாங்கிற லெவலுக்குலாம் அது ரொம்ப மோசமாக பேசுவாங்கப்பா திருநெல்வேலியில். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. சாதாரண லாங்குவேஜ், சாதாரண ஊடகத்தில் என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியாது. சாதாரண வார்த்தைகள், சாதாரண லாங்குவேஜை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சண்டை போடும் போதே வந்து நான்லாம் வந்து திருநெல்வேலி ஒரு சாதாரண குடம் தண்ணி குடம், பைப்பு தண்ணி, தண்ணி, அந்த சண்டைக்கே போகும்போதே சாதாரணமாகவே தேவடியா செருக்கின்னு தான் திட்டுவாங்க. அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. நாயே பேயெல்லாம் வந்து ஒரு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ பெரிய வார்த்தையை கண்டிப்பாக தாங்க முடியாது தான். அப்போ ஒரு ஈகோ வந்து தூண்ட விடப்படுது தான். நான் திரும்பவும் கொலை பண்ண தப்புன்னு நான் சொல்லலை. இவங்க நினச்சி அப்போ எனக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லணும்னு தோணுது. ஆனால் ஊடகத்தில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அந்த காலத்து மாதிரி இந்த மாடத்தியம்மன் கதை சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த காலத்தில் வந்து இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து இந்திய பெண் பிள்ளைகளை வந்து பார்த்துட்டாங்க, அந்த பெண் பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைச்சிருவாங்களாம். அது மாதிரி அவங்க செஞ்சுருக்கணும். அடுத்தவங்களை போய் கொலை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆட்டிடியூடும் வந்து எனக்கு தோணுச்சு. அவ்வளோ கௌரவம், அவ்வளோ வீரம் அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா. ஸோ நம்ம வேண்டாம், அது செஞ்சாலும் செஞ்சுருவாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆட்கள் தான். ஸோ அது மாதிரி வேண்டாமே. நமக்கு காதலே தேவையில்லைப்பா, நிறைய வேலை இருக்குது. காதலே நமக்கு தேவையில்லை. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமே. எதுக்கு காதல் கீதல் சொல்லிட்டு போயிட்டு பிரச்சனை அனாவசியமாக பண்ணணும்? நல்லா சம்பாதிக்கிறோமா, நல்ல ஒரு நிலைக்கு போகிறோமா, அதை வைத்து சமூகத்துக்கு என்ன செய்யலாம், சமூகத்துக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், நம்ம சக மனிதர்களுக்கு என்ன செய்ய முடியும், அதை பற்றி யோசிச்சுட்டு போவோமே. காதலே ஒரு வகையில் பார்த்தா உங்களை வந்து கீழே தள்ளுறதுக்காக ஒரு சோஸாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா மற்றவங்க மேலே வைக்கிற ஒரு அன்பு கூட இப்போல்லாம் எனக்கு அன்பு காட்டவே பயமாக இருக்குது. மற்றவங்ககிட்ட அன்பு காட்டுறோம், அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கோம் மற்றவங்க மேலேனா அதையே தப்பாக வந்து நம்மளோட எமோஷன்ஸை தூண்டி விட்டு நம்மளை வந்து தப்பாக டைரக்ட் பண்ணுற சூழல் வந்து இருக்குது. என் குடும்பத்தில் அழிச்சிட்டாங்க. என் தம்பியெல்லாம் HCLல வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போமே அவன் பைத்தியக்கார மாதிரி 35 வயசு வரைக்கும் சுற்றிட்டு இருக்கான். எங்கள் மேலே என் மேலே பெண் பிள்ளைகள் மேலே இருக்கிற ஒரு அன்பு பாசம்தான் அது அவங்கள வந்து வேறு டைரக்ஷனில் தூண்டி விடுது. அப்படி தூண்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய பேசி ஒதுங்கி போய் இவங்கள வந்து நான் ஒரு வீரமான பெண்ணாக மாறி இதெல்லாம் நான் நிறைய பண்ணதுனால இன்னும் அவங்களாம் வந்து கொலை கேஸுன்னு போய் மாட்டாமல் இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து நிறைய ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சு நான் வந்து ஏன் இல்லை இதை பார்த்துக்கிறேன், அதுவே ரவுடி விட்டுறலாம் அப்படிங்கிற லெவலில் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அடக்கி வச்சுருக்கிறதுனால தான் கொஞ்சம் வந்து போகுது. இல்லைன்னா எங்கள் குடும்பமே ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போச்சு எங்களுக்குமே கூட. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஒரு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கொலைகள், இது அரசாங்கமும் இதில் வந்து நிறைய பங்குகள் இருக்குது. காவல்துறை ரொம்ப விரக்தியாக இருக்குது. காவல்துறையை சேர்ந்த மனிதர்களேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. ஆணவம் எல்லா இடத்துலையுமே இருக்குது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இல்லை. ஆனால் இது சட்டத்தால் மாற்ற கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. அது சட்டம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் பதிவில் 5.3ல் கொலை தப்புன்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பதிவு சொல்லிட்டேன். டங்க் ஆஃப் த ஸ்லிப். ஆக்சுவலாக கொலைகள் தப்பு தான், கொலை பண்ணவே கூடாது தான். ஒரு உயிர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தப்பு தான். அது கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பதிவை கடைசியில் போடுறேன்.